இன்னைக்கு உன் பொண்டாட்டி கிட்ட எனக்கு கால் வலிக்குதுன்னு ஒரு வேலை சொன்னேன்டா. ஆனா அவ செய்ய மாட்டேன், நீங்க செஞ்சுக்கணும் ஒரு திமிரா சொல்லிட்டாடா. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போச்சுடா. நாங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நானும் உங்க அப்பாவும் எங்கேயாவது போயிடுறோம்டா. நீங்க சந்தோஷமா இருங்க, அதுவே எங்களுக்கு போதும். என்னம்மா இப்படிலாம் பேசுற? சரி விடுமா, அவதான் சொல்லியிருப்பா, நான் பாத்துக்கிறேன். டேய் இல்லடா, அவ ரொம்ப திமிரா பேசிட்டாடா, அதான்டா ரொம்ப மனசு வலிக்குதுடா. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லம்மா, விடுமா. சரிடா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. சரி போ, நீ போய் ரெஸ்ட் எடு, ரொம்ப களைப்பா வந்திருப்ப. மீனா, இன்னைக்கு அம்மா என்ன சொன்ன? நானா ஒன்றும் சொல்லலையே. பாவம், அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க, கேட்கவே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏங்க, நேற்று எனக்கு தலை வலிக்குதுன்னு உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். உங்கள் அம்மா என்னை தூங்கவே விடாமல் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அதை நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லை. இப்போது உங்கள் அம்மா சொன்னதை நீங்கள் வந்து கேட்குறீங்களா? அவங்க வயசானவங்கள, பாவம்ல. வயசானவங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப திமிரா இருக்கக்கூடாது. இனிமேலும் நான் இப்படி தாங்க இருப்பேன். வீட்டில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலை செஞ்சுடுவேன். அதுக்கு மேலே